உங்களோட பேர் என்னங்கண்ணா? எங்கேருந்து வரீங்க? உங்கள் தரவரிசை எண் என்ன? என்ன துறையை தேர்ந்தெடுத்துருக்கீங்க? என் பேர் அண்ணாமலை சார். நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன், திருவண்ணாமலை மாவட்டம். என்னுடைய ஓவரால் ரேங்க்கு 967. இப்போ சீரியல் நம்பர்னு சொல்லுவாங்க, அது 629. நான் செகண்ட் டே மார்னிங் 24th ஆளாக போனேன். என்ன துறை எடுத்து? அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் போகும்போது அக்ரிகல்ச்சர், மெடிக்கல், ரூரல் ஹெல்த் இது எல்லாமே இருந்தது. ஸோ இது ஓன் டிஸ்ட்ரிக் கொஞ்சம் பாசிபிள் இருக்குன்றதுக்காகவும் நிறைய வேக்கண்ட் இருக்குது, படிக்கிறது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இது எடுத்துருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க சார்? இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார். எப்போ கல்லூரி முடிச்சிங்க? எப்போ டிஎன்பிசி படிக்க ஆரம்பிச்சிங்க? ஆக்சுவலாக என் கதை உண்மை சொல்லணுன்னாக்கா நிறைய லாங் ட்ராவல். 2016 பாஸ்ட் அவுட் இன்ஜினியரிங் முடித்தேன். அப்புறம் ஒரு 2 இயர் என்ன பண்ணேன், கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஆர்ஆர்பி எக்ஸாமுக்காக நான் ரினியூ பண்ணிட்டு வந்தேன், கம்பெனி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு 1.5 இயர் தான் படிக்க முடிஞ்சு. 1 இயர் தான். கொரோனா 2019 ஃப்ரெண்டு ஒருத்தர் சஜஷன் பண்ணார், இந்த மாதிரி டிஎன்பிசிக்கு படிங்க, ஏன் வெறும் சயின்ஸ் மட்டும் படிக்கிறீங்க, மேக்ஸ் சயின்ஸ் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக டிஎன்பிசி ஃபீல்டு பார்க்க 2019 அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த 2012 19 வரைக்கும் தமிழ் அப்படின்னா என்னன்னே தெரியாதுன்னு கூட வச்சுக்கலாம். ஸ்கூல் முடித்ததுலேருந்து மொத்தம் இங்கிலீஷ் தான் மொத்தமே. ஸோ அதில் ரினியூல் ஆகி வரத்துக்கு இவ்வளோ லாங் ட்ராவல் ஆகிடுச்சு. 2019 நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறப்ப தமிழுக்கு அட்டை டு அட்டை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ கடந்த இந்த 2025 இப்போ நீங்கள் எழுதுனதுக்கு டோட்டலாக சிலபஸே சேஞ்ச், நிறைய இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கணும். எந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்கன்றதை சொல்லுங்கள். உண்மை சொன்னால் 2019 நான் என்ட்ரி ஆகும்போதே எனக்கு புது சிலபஸ். 2019 தமிழ் எல்லாமே எனக்கு புதுசாக, நான் படித்த சிலபஸ் எல்லாமே வேறு. அப்போ தமிழில் நான் 63 அந்த மாதிரி தான் போட்டேன். ஸோ அதுலேருந்து ரெக்கவரி ஆகி மறுபடியும் அதுலேருந்து ரெக்கவரி ஆகி திரும்ப 2022-24 எழுதினேன். அப்போ இருக்கிற தமிழுக்கும் இப்போ இந்த முறை எழுதின தமிழுக்கும் நிறைய வித்தியாசம் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போல்லாம் 95, 98 ரேஞ்சுக்கு எல்லாம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த முறை உண்மை சொல்லணும்னா ஒரு 55 to 60 கொஸ்டின் தான் அக்யூரேட்டாக தெரிஞ்சுது எக்ஸாம் ஹாலில். மற்ற எல்லாம் ஆப்ஷன் எப்படி ஒமிட் பண்ணுறது, ஸோ அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும் தமிழுக்கு நீங்கள் வெளி புத்தகங்கள் எதுவும் படிச்சிங்களா? கண்டிப்பாக. ஆனால் புத்தகம் தான் ஃபஸ்ட்டு புத்தகம். 6 12 வரைக்குமே ஒரு 18 புக்கு இருக்குது, சிறப்பு தமிழ் எல்லாமே சேர்த்து. அந்த 18 புக்கும் A to Z அட்டை படிச்சுட்டு, அது இல்லாமல் சிறப்பு தமிழ் டெஸ்ட் பேட்ச் கொஞ்சம் அங்கங்கே போடுறப்போ கொஞ்சம் நல்லா இருந்தது, டெஸ்ட் பேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதால. கலைச்சொற்கள்லாம் எங்கே படிச்சிங்க? ஸ்கூல் புக்ஸ் தானே? கலைச்சொல்லாம் ஸ்கூல் புக்கு மட்டும்தான். வேச்சொல் அந்த ஸ்கூல் சொல்பொருள் இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும் தான் படித்தேன். இது இல்லாமல் சிலபஸ் சேஞ்ச் ஆனதால் ஒரு டெஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் மட்டும் அந்த டெஸ்ட் எப்போ இருக்கோ, எந்த சிலபஸ் சொல்கிறாங்களோ அது மட்டும் அவுட் சோர்ஸ் புக்கில் கொஞ்சம் படிச்சது மாதிரி இருக்குது. அதுவும் நிறையலாம் அவுட் சோர்ஸ் போல் லிமிட்டடாக புக்கு ஃபஸ்ட்டு புக்கில் இருந்து தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சிங்க? மேக்ஸ் நான் ஆர்ஆர்பி படித்தது ஓப்பனாக சொல்லணும், அதுதான் உண்மை. ஆர்ஆர்பியில் நான் படித்தது அப்படியே அப்ளை பண்ணேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் இல்லை, டெஸ்ட்டுக்கு போவேன். மேக்ஸு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இன்ஜினியரிங் படிச்சு தவிர கொஞ்சம் ப்ராக்டிஸும் எந்த மேக்ஸ் போட்டாலும் கொஞ்சம் போட்டதா. ஆக்சுவலாக இந்த முறை நான் வேலை வாங்கிறதுக்கு காரணம் மேக்ஸ் மட்டும்தான். 24 போட்டேன் 25க்கு. ஸோ அது ஒரு ரீசனிங் எந்த மாதிரி படித்தேன்? ஆர்ஆர்பியில் நான் 2 முறை ஃபைனல் கட்டாப்பில் போயிட்டு வெளியே வந்திருக்கேன். ஆக்சுவலாக ஃபிசிக்கல்லாம் பாஸ் பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ணி ஃபைனல் கட்டாப்பில் 2 முறை வெளியே வந்திருக்கேன். குரூப் டி 2022 ஒன்று, 2019 ஆர்பிஎஃப் பென்சில்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்கு. அது ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் ரெண்டுமே, ரீசனிங் மேக்ஸ் அங்கே பேஸ் மட்டுமே. ஸோ அதனால் அந்த பேஸ் மட்டும் இங்கே யூஸ்ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ற. ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சிங்கன்னு சொல்லுங்கள். ஜிஎஸ் நான் தமிழ் பற்றி கேட்டிங்களே, அந்த தமிழ் 2019 24 வரைக்கும் நான் படித்தது தமிழ். 2024 25 வரும்போது நான் அந்த 4 வருஷமாக நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணது ஜிஎஸ். அப்போ நான் முழுக்க ஜிஎஸ் 11th 12th மட்டுமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதிகமாக பண்ணேன். அதுலேயே தான் நம்ம 6th to 10th படிச்சுட்டுமே திரும்ப அதே படிக்கிட்டு நம்ம திரும்ப படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 11th 12th படிக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆகிடும். ஸோ இதை டெஸ்ட்டு போகிற மட்டும் இதை 6th to 10th ரிவிஷன் பண்ணிக்குவேன். 11th 12th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு எக்ஸாம் கிட்ட வரப்போ தமிழ் மட்டும் ரிவிஷன் போட டெஸ்ட் வைக்கிறப்போ ரிவிஷன் தான் பண்ணேன். ஜிகேக்கு 90% ஜிகேக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். ஆனால் இருந்தாலும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன், கடைசியாக அதில் ஸ்கோர் பண்ண முடியாது. நம்மளால் எப்பவுமே 90 பண்ண முடியாது. ஒரு சிலரால் முடியும். ஸோ ஒரு சிலரால் தமிழ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் ஜிகே பண்ணுவாங்களா, அந்த மாதிரி எனக்கு எதில் அடி வாங்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்போ ஜிகேக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பித்தேன். எவ்வளோ கேள்விகள் போட்டிங்கன்னா? நான் 149 கொஸ்டின் போட்டேன். இவ்வளோ நாள் நீங்கள் படித்ததில் சொல்லுங்கள். இதுக்கப்புறமா ஆஸ்பிரண்ட்ஸ் நான் இப்போ புதுசாக படிக்க வரேன்னு வைங்களேன், எனக்கு இப்போ நீங்கள் என்ன சஜஷன் சொல்லுவீங்க, நான் எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்ட்டு? புதுசாக ஒருத்தருக்கு வராங்கனாக்கா இப்போ இருக்கிற பசங்களுக்கு பிளாங்காக இருக்கும். ஆக்சுவலாக என்ன இப்படி கேட்டாங்க கொஸ்டின், எப்படி படிக்குதுன்னு தெரியாது. அந்த பிளாங்காக நம்ம ஒரு ட்ராவல் கொஞ்ச நாளைக்கு பண்ணிட்டோம்னா ஒரு வழி பிடிச்சிடலாம்.
அந்த வழிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, யாரெல்லாம் சொல்கிற மாதிரியும் 6 to 12 ஃபஸ்ட்டு படிங்க. பேஸ்மெண்ட்டை நம்ம ஸ்ட்ராங்காக போட்டோம்னாலே பின்னாடி அதுக்கப்புறம் ஈஸியாக பில்டிங் ஏப்பினே போயிடலாம். ஸோ அதனால் 6 to 12 கிளியராக படிச்சுட்டு அது வருது வரல அப்புறம் விஷயம். ஃபஸ்ட்டு அதை படிச்சுட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஹவுஸ் சோர்ஸு நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் அந்த ஒரு சில வேர்டு கலைச்சொல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் கிரிட்டிக்கல் எக்கச்சக்கமாக நல்லா 10க்கே 2ஓ 3ஓ அதுவே அதிகம்னு நினைக்கிறேன். 2 தான் போட்டிருப்பேன் நான் கலைச்சொல்லு. எனக்கு வாங்கினது ஃபுல்லாகவே அதில் தான் கலைச்சொல்லு. ஆனால் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு இருக்கும் கலைச்சொல். தமிழ் எனக்கு இங்கிலீஷு ரொம்ப ஒதுங்கின சப்ஜெக்ட்டு. இன்ஜினியரிங்காக போய் படிச்சதால கொஞ்சம் ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியும் வேண்டி அது எக்ஸாமில் எல்லாருமே கொஞ்சம் இப்போ எனக்கு அடி வாங்கினா அது எல்லாருமே அடி வாங்கல. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது எக்ஸாம் அல்ல. கன்ஃபார்மாக எக்ஸாம் அல்ல நாம் தப்பு பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. நமக்கு டப்புனா எல்லாரும் டப்பு அப்படின்வாங்க. படித்த ஸ்ட்ராட்டஜி வேணால் சொல்லலாம். நான் இத்தனை வருஷத்தில் அனுபவிச்சது என்னன்னாக்கா, ஒரு சிலர் சொல்லுவாங்க 6 மாதத்தில் படித்தா வேலை வாங்கலான்னு. டெஃபினட்டாக முடியும். அது எப்படி அப்படின்னாக்கா, அந்த 6 மந்த்தை ஒரு 2ஆக பிரிச்சுக்கணும். ஒரு 4 மந்த்து என்ன பண்ணணும், நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்ச் எந்த இன்ஸ்டியூட்டில் எங்கே வேணாலும் போயிடுங்க. அந்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறீங்களா, அவங்க என்ன கொடுக்குறாங்களோ 15 லெசன் கொடுக்குறாங்களா, நீ 15 லெசன் படிக்கணும். அப்போது ஒரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் எழுதினாலே போதும். அந்த வாரத்தில் ஒரு டெஸ்ட்டு 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடணும். அது 15 லெசனாக கொடுக்கட்டும் 20 லெசனாக கொடுக்கட்டும். 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் கம்பல்சரி ரிவிஷன் வைக்கணும். அதை ரிவிஷன் வச்சுட்டு சண்டே போய் எழுதிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கோரு 200க்கே 170 தொடரலாம். ஆனால் நீங்கள் படிக்கிறேன் அந்த 20 லெசன் அந்த 7 நாளுமே படிச்சிங்க 6 நாளும் படிச்சிங்கன்னா சண்டே பண்ணிங்கன்னா 140 150 தான் இருந்தது. எனக்கு அந்த அடி வாங்கினது அந்த ஒரு காரணம் தான். எப்போ நான் அந்த 2 நாள் ரிவிஷனில் போட்டனோ அப்போ எனக்கு ஸ்கோரிங் அதிகமாச்சு. அதே போல் அந்த 4 டேஸில் கவர் பண்ண முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக முடியாது. எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் முடியும். இந்த குரூப் 4 ஒரு 3 எழுதினேன். அந்த குரூப் 4 நான் அதிகமாக பண்ணல. லாஸ்ட் குரூப் 4 என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா 2 o'clock 3 o'clock உண்மையில ஓப்பனாக என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையும் சொல்லியிருக்கேன். அதை கவர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், நான் இந்த மாதிரி 2 o'clock 3 o'clock எழுந்து படித்தேன். அந்த ஒரு 4 மாதம் தானே நான் எஃபர்ட் போட்டு எழுந்து படித்தோம். அந்த 2 டேஸ் ரிவிஷன் பண்ணோம். ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எஃபர்ட் போனோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படி போட்டு தானே ஆகணும். அப்படியே நம்ம பகலில் மட்டும் படித்தோம் அப்படின்னாக்கா முடியாதோன்னு எனக்கு தோணுது பர்சனலாக. இப்போ எக்ஸாம் ஹாலில் எப்படி நேர மேலாண்மையை பண்ணலாம், என்னென்ன தவறுகள் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இதே வாட்ச் தான் நான் யூஸ் பண்ணது. வாட்சுக்கிட்டே டேபிள் மேலே வச்சுட்டேன். ஓகேங்களா. ஆர்ஆர்பி எக்ஸாம்லன்னா ஃபாலோ பண்ணணும். அது இந்த முறை ஃபாலோ பண்ணுவோமே. 1/4 மணி நேரம் 20 மினிட்ஸ் ஒரு முறை வாட்ச் பக்கத்தில் நம்மனா கொஞ்சம் போகிறோம். அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பார்த்துட்டு தெரிஞ்ச கொஷின் மட்டும் ஒரு 50 to 55 சொன்னீங்களா தமிழ், அதை அட்டன் பண்ணிட்டு மற்றதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. கண் கலங்கிட்டு எக்ஸாம் வரல நம்ம போச்சு அப்படின்னு யோசிக்காமல், நமக்கு கஷ்டம் எல்லாருக்கும் தான் கஷ்டம், கண்டிப்பாக நம்மளால் முடியும், வெயிட் பண்ணுவோம். எதுவாக இருந்தாலும் வெளியே போய் எழுதுக்கிடா, உள்ளே எழுவாத 3 மணி நேரம் நம்மளுக்கான நேரம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்தது. அடுத்தது ஜிகேக்கு வந்தேன். ஜிகேலும் அதே தெரிஞ்சது மட்டும் அட்டன் பண்ணுவோம். மேக்ஸில் போய் கை வச்சு இது 2மே டஃப்னு சொல்லிட்டாங்க. இந்த முறை மேக்ஸில் போய் கை வைக்கும் போது ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஓ நம்ம 23 போட்டோம், ஒரு கொஸ்டின் தோராயமாக தான் வந்தது. ஆக்சுவலாக 2ல் 24 கரெக்ட் ஆகிடுச்சு. அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, கண்டிப்பாக நம்மளால் முடியும். அப்போ மீதி இருக்கிற டைம் நான் தான் 20 மினிட்ஸ் பார்த்துனே இருக்கல. மீதி தமிழுக்கு தெரியாத கொஸ்டின் இப்போ நெக்லெக்ட் பண்ணி போடலாம், ஜிகேக்கு இப்போ நெக்லெக்ட் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு அந்த வாட்சில் இருக்கிற டைமு அந்த 3 மணி நேரமும் உங்கள் கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். அந்த ப்ராக்டிஸ் 6 மாதம் 4 மாதம் சொன்னாங்களே, அந்த 4 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு 2 மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்டு மட்டும் தான் பண்ணோம். நான் ஒரு நோட்டு மட்டுமே தப்பு பண்ண கொஸ்டின் மொத்தமே எழுதி வச்சுன்னு இருப்பேன். அந்த லாஸ்ட்டு 2 மாதம் சொன்னால டெஸ்ட்டு அதில் மொத்தமே எழுதி வச்சுட்டு இருப்பேன். அதை மட்டுமே ரிவிஷன் பண்ணேன். தப்பு பண்ண கொஸ்டின்லாம் லாஸ்ட்டு எக்ஸாம் பார்த்து 2 வாரம் முன்னாடி அதை ரிவிஷன் பண்ணிவிட்டு அந்த ஒரு பெனிஃபிட் கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு படிப்பதற்கு சப்போர்ட் பண்ணாங்களா எல்லாரும்? இப்போ பேச மாட்டோம். 3 பேர் எங்கள் அக்காங்க, அவங்க 3 பேருமே ஆக்சுவலாக 10th நின்றுட்டாங்க. எதுக்காக நின்னாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, பின்னாடி நான் ஒரு ஆள் 4வது பையனாக இருக்கேன். நான் படிக்கணுன்றதுக்காக 3 பேருமே நின்றுட்டாங்கன்னே சொல்லலாம். நின்றுட்டாங்கன்னு சொல்கிறத விட நின்னதுக்கு அப்புறமும் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்காங்கன்னா யோசிச்சிங்களா. 3 பொண்ணு 10th, நான் ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், கவர்மெண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பேக் போன் அவங்க இல்லாமல் வாய்ப்பே இல்லை. அப்பா அம்மாவும் சரி 3 அக்காவும் சரி கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க. அதனுடைய சப்போர்ட்டு நம்ம கடைசி வின் பண்ணுற ஸ்டேஜில் அதிகமாக கிடைக்கும். அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிடணும், நம்ம வின் பண்ணிடணும். 6 ஆண்டுகளில் நீங்கள் எப்பயாச்சும் இதை விட்டுட்டு போயிடலாம், நம்ம வேறு வேலைக்கே போயிடலாம் நினச்சிருக்கீங்களா? முறை அதுக்கு துணையாக நின்னவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க தான். அடிக்கடி திரும்ப ரீகால் பண்ணினே இருப்பாங்க. இந்த ட்ராக் விட்டு போனால் நீ வேறு ஊருக்கு தான் போவ, இந்த ட்ராக்கில் போனால் மட்டும்தான் அந்த ஊருக்கு போக முடியும், விட்டு போகாத, பார்த்துக்கலாம், உனக்கு வயசு இருக்குல்ல, கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நம்ம தைரியமாக படிக்கலாம், வெற்றி வந்துட்டா அடுத்த செகண்டே மாறிடும் எல்லாமே, அதனால் தைரியமாக படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட்டு, படிக்கிற இடத்துல சாருங்க சொல்லுவாங்களே அவங்களுடைய சப்போர்ட்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது எனக்கு. இந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆர்டர் வாங்கிட்டீங்க, ஃபோட்டோ எடுத்தீங்க, நான் பார்த்தேன், எப்படி இருக்குது இப்போ உங்களுக்கு? இதுக்கு மேலே ஒரு மூமெண்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல லைஃப்பில். சரிங்களா, அவ்வளோ சந்தோஷமான விஷயம். இந்த இடத்துக்கு இனிமேல் படிக்கிறவங்க இந்த இடத்துல வந்து நில்லுங்க.
அதனோட ஃபீலே வேறு. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் இதுக்காக பட்டு படிக்கலாம். பயணத்தில் நீங்கள் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த டைமில் எனக்கு முதல்ல ஒருத்தர் இனிஷியேட் பண்ணி விட்டாங்க, இந்த வழியில் நீ வாபா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆசிரியருக்கு ஃபஸ்ட்டு நன்றி அவருக்கு தான் தெரிவிப்பேன். ரெண்டாவது எங்கள் அப்பா அம்மா. நான் என்ன அவங்க என்னை திட்டினாலும் சரி, நான் என்ன பண்ணாலும் சரி, ஒரு வேளை சாப்பாடாக இருக்கட்டும், இந்த வயசு வரைக்கும் நமக்கு போட்டு வளர்க்குறாங்கனாக்கா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு ஒரு நன்றி. ரெண்டாவது அப்பா அம்மாவுக்கு தான் சொல்லி ஆகணும். அப்பா அம்மாவுக்கு அடுத்தது நாங்கள் அக்கா 3 பேர் தான் சொல்லுவேன். ஏன்னாக்கா கேட்பாங்க ஒரு சில வாட்டி, என்னடா எக்ஸாம் படிக்கிறேன்னு. ஆனால் பின்னாடி என்ன சொல்லிட்டு போவானாக்கா, நீ படுறா பார்த்துக்கலாம் பின்னாடி அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக அப்படின்னு கிடையாது. ஃபஸ்ட்டும் சரி லாஸ்ட்டும் சரி என் கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்க நல்லா செட் ஆனாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி செஞ்சு